கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது, அது ஒருபோதும் இந்தியாவிற்கு வழங்கப்படாது என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். கச்சத்தீவை மீட்போம் என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கூறி வருவது வெறும் தேர்தல் வாக்குறுதிதான் என்று விமர்சித்தார். கச்சத்தீவு இலங்கை மக்களின் இறையாண்மை, அது ஒருபோதும் இந்தியாவுக்கு வழங்கப்படாது எனவும் கூறினார். உங்களுடைய படகுகள், தமிழ்நாட்டு படகுகள் இலங்கைக்கு வருகை தருவது அல்லது இலங்கையுடைய கடல் எல்லையை மீறுவது என்பது சட்டத்திற்கும் ஒரு நாட்டினுடைய இறைமைக்கும் முரணான விடயம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களும் தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக கூறப்படுகின்ற பொய்யான தவறான கருத்துக்களை கூற வேண்டாம் என நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். கச்சத்தீவு என்பது இன்றைக்கு இலங்கைக்கு சொந்தமானது, அது எங்களுக்கு சொந்தமானது. இலங்கையில் வாழுகின்ற 2,20,00,000 மக்களுடைய இறைமை அது. அப்ப அந்த இறைமையை பறிப்பதற்கான நடவடிக்கைகள் யாராலும் எடுக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.